இந்த கர்ம விதியானது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். அவதாரங்களை கூட விட்டு வைத்ததில்லை. ஆயினும் இதற்கெல்லாம் மேலே இறைவனுடைய காரணமற்ற கருணை என்ற ஒன்று இருக்கிறது. அது அவர் நம்மேல் வைக்கும் பேர் அன்பினாலும் அவருடைய தயாள குணத்தினாலும் வருவது. ஆக அவரிடம் வேண்டிக் கொள்வோம், பகவான் தங்களுடைய கருணையானது இந்த உலகத்தில் எங்கெங்கு யார் யார் எந்தெந்த துன்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் எட்டி அவர்களுக்கு ஒரு மீட்பும் ஒரு உயர்வும் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றம் தந்த நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்திச் செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கல நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும்.